அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய நேயர்களே, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்வை நாம் போட்டாலும் அதில் விமர்சனம் செய்யக்கூடிய பிற மத சகோதரர்கள் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சைப்படுத்தியோ அல்லது இழிவுபடுத்தியோ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணத்தை பற்றிய பதிவுகளை போடுவதை நாம் பார்க்கின்றோம். உண்மையிலேயே நீங்கள் அந்த காலகட்டத்தை அறிந்திருந்தால், அல்லாஹுடைய நபிசுல்லாஹுடைய காலம் என்பது இன்றிலிருந்து 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால், ஏன் 14 நூற்றாண்டுகள் போக வேண்டாம், ஒரு 4 நூற்றாண்டுகள் 5 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் போனாலும் அந்த வயது வரம்பு இல்லாமல் திருமணம் செய்யக்கூடிய பழக்கம் என்பது பலரிடத்திலே இருக்கின்றது. பல்வேறு மதங்களிலும் இதை இருப்பதை உங்களால் உணர முடியும். அதை நாம் சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. குறிப்பாக நாம் இங்கே சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சமுதாயத்திற்கு இறை தூதராக வந்தவர்கள். இன்று முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை 2ஆம் நிலையில் இருந்தாலும் இன்னும் சிறிது காலம் போகும் பொழுது முதல் நிலையை அடையும் என்பதை ஆய்வாளர்கள், மக்கள் தொகை வல்லுநர்கள் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். இப்படி மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகைக்கு இறை தூதராக அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 24 மணி நேர வாழ்க்கையும் படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு தலைவனுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. அது என்னவென்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையும் படம் பிடித்து காட்டப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் வெளியில் எவ்வாறு அவன் ஒரு சிறந்த தலைவனாக இருக்கிறான் என்பது மட்டுமே இந்த உலக தலைவர்களுக்கு உள்ள ஒரு சட்டமாக இருந்திருக்கின்றது. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அவர் சிறந்தவராக இருந்திருக்கின்றார். மனைவியிடத்திலே, மக்களிடத்திலே, பெற்றோரிடத்திலே எவ்வாறு ஒரு மனிதன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த 200 கோடி முஸ்லிம்களுக்கும், நாளை வரக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடி முஸ்லிம்களுக்கும் அவர்தான் முன்மாதிரி. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியாக திகழக்கூடிய ஒருவருடைய இல்வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, அவர் வீட்டிலே எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற செய்திகளை வெளியே சொல்லுவதற்காக அது அவர்களுடைய மனைவியர்கள் மட்டுமே முடியும். ஆகவே இளம் வயது உடைய மனைவியரையும் இறைவன் அவருக்கு மனைவியாக ஆக்கி கொடுத்தான். நீங்கள் நினைப்பது போல் இறைவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த திருமணங்களிலே எல்லாமே விதவைகளைத்தான் அவர்கள் திருமணம் செய்தார்கள். வயது முதிர்ந்தவர்களைத்தான் திருமணம் செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர அவர்கள் மட்டும்தான் இளம் வயதில் உடையவராக 9 வயதாக இருக்கும் பொழுது அவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால், இது அந்த காலகட்டத்திலே பல்வேறு அரசர்கள், பல்வேறு மன்னர்கள், பல்வேறு நாட்டிலும் இது போன்ற திருமணங்களை செய்திருக்கின்றார்கள். இதெல்லாம் உங்களுடைய கவனத்தில் இல்லை என்றாலும், இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்திலே அவர்களை குற்றம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணிலே விளக்கெண்ணெய் விட்டுக்கொண்டு அவர்களுடைய செயல்களை கண்காணித்த ஆயிரக்கணக்கானவர்கள் அவர்களை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியவில்லை. அவர்கள் அறிந்தும் அறியாமலும் கூட ஒரு நாளும் பொய் கூறியவர் அல்ல, யாருடைய பொருளாதாரத்தையும் ஏமாற்றியவர் அல்ல. அவர் அஸ்ஸாதிக் அல் அமீன் என்று தன்னுடைய நுபுவத் இறை தூதராக ஆவதற்கு முன்னாலேயே 40 வருடங்களாக இந்த பகுதியிலே பெயர் பெற்றவர், உண்மையை பேசக்கூடியவர், பிறருடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடியவர் என்ற சிறந்த நற்பெயருக்கு உரியவராக அவர்கள் திகழ்ந்தார்கள். அதனால்தான் உலகில் தலை சிறந்த 100 பேர் என்ற ஒரு புத்தகத்தை ஒரு கிறிஸ்தவ சகோதரர் எழுத முற்படும் பொழுது அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அதில் முதலிடத்தை கொடுத்தார்கள். ஆகவே உலக மாந்தர்களிலே ஒரு சிறந்த மனிதர் என்ற அந்த இடத்திற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுதியானவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய திருமணத்தை கொச்சைப்படுத்த வேண்டும், அவரை இழிவுபடுத்த வேண்டும், கண்ணியக்குறைவாக பேச வேண்டும் என்ற உங்களுடைய அந்த சிந்தனையை மாற்றி அந்த காலகட்டத்தில் இவ்வாறு திருமணம் செய்வது என்பது சர்வசாதாரணமான ஒன்று. அது மட்டுமல்லாமல் முஹம்மது நபி அவர்கள் எல்லா மக்களுக்கும் தூதராக இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய இல்வாழ்க்கை முதல் கொண்டு வெளியே தெரிய வேண்டும். என்று நீங்கள் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால் திருக்குர்ஆனுடைய விளக்கங்களாக ஹதீசுகள் திகழ்கின்றன. அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான ஹதீசுகளிலே பெரும்பாலான ஒரு 20-30% ஹதீசுகளை, அவர்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செய்திகளை நமக்கு எடுத்து கூறக்கூடியவர்களாக அவர்களுடைய துணைவியார், விசுவாசிகளுடைய தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது போன்ற ஒரு வயது குறைந்த ஒரு மனைவியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆக்கி கொடுத்தான் என்பதை நம்மால் விளங்க முடிகின்றது. ஆகவே வாய் புளித்ததா அல்லது பழம் புளித்ததா என்று தமிழிலே சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பேசுகளை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் அதை பற்றி சிறிது படித்துவிட்டு ஆராய்ந்து விட்டு அதற்கு பிறகு நீங்கள் விமர்சிப்பீர்களேயானால் நிச்சயமாக உங்களுடைய எந்த ஒரு விமர்சனமாக இருந்தாலும் அதற்கு பதில் சொல்ல நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே குறுமதியோடு நுனிப்புல் மைந்து விட்டு கேள்விகளை கேட்காதீர்கள். அது எங்களுடைய உள்ளத்தை மிகவும்
வருத்தம் அளிக்க செய்கின்றது. நீங்களும் ஒரு தாய் மக்கள் தான், நாம் அனைவரும் ஒரே தாய் மக்கள் தான். நீங்கள் சில விஷயங்களை விளங்காமல் வேறு ஒரு கொள்கையில இருக்கின்றீர்கள். நாம் ஒரு விஷயத்தை விளங்கி நாம் ஒரு கொள்கையை பின்பற்றுகின்றோம். ஒவ்வொருவரும் தம்முடைய கொள்கைகளை புரிந்து விளங்கி ஒருவருக்கு ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது தவறல்ல. ஆனால் அதில் மற்றவருடைய மனம் புண்படும் என்பதை நீங்கள் சிந்தித்து விளங்க வேண்டும். ஒரு தாய் மக்களாக இருக்கக்கூடிய சகோதரர்களே, இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ஒரு முறை படியுங்கள். நான் உத்தரவாதமாக சொல்லுவேன், நீங்கள் கண்டிப்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்கள். ஆகவே இதை நீங்கள் வேண்டுமானால் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு நீங்கள் திருக்குரானை ஒரு முறையும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை ஒரு முறை படித்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் விமர்சனத்திற்கு வாருங்கள். உங்களுடைய விமர்சனங்களை நாம் தலைமையில் ஏற்று உங்களுக்கு விளக்கம் அளிக்க காத்திருக்கின்றோம். நிச்சயமாக இஸ்லாம் என்பது ஒரு நேரிய மார்க்கம், நெறி தவறிய மார்க்கம் அல்ல. இது எல்லோரையும் நேர்வழியில் செலுத்தக்கூடிய மார்க்கம், வழிகேடர்களுடைய மார்க்கம் அல்ல. ஆகவே இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு உலக மாந்தருக்கும் தேவையான ஒரு வழிகாட்டலே அன்றி இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம் என்பதை சிந்தித்து விளங்கி இதை மேல் நீங்கள் விமர்சனம் செய்வீர்கள் என்று நம்புகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் சகோதர சகோதரிகளாக வாழக்கூடிய பழகக்கூடிய பக்குவத்தை நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.